அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கருண்யா ப்ளஸ் லாட்டரி 635வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று விளையாடப்பட்ட எண் 334 நண்பர்களே. இன்று நாம் ப்ரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்களில் இந்த 4 மட்டும்தான் சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. மற்ற 3 எண்களும் சரியாக கணிக்க இயலவில்லை. அதே போன்று கேரளா லாட்ரி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக அமையவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை வியாழக்கிழமை 635வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இந்த கருண்யா ப்ளஸ் லாட்டரி 1வது குழுக்களுக்கு வரும்போது நான் அறிந்திருந்தேன், பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. அதற்கு முன்பு பல ஆண்டுகளாகவே இந்த லாட்டரி பற்றி எனக்கு தெரியும். இருப்பினும் ஆரம்ப காலங்களில் இந்த 2012, 13, 14 காலகட்டங்களிலெல்லாம் லாட்டரி பெயர் இப்பொழுது உள்ள லாட்டரிகளின் பெயர்கள் இல்லை, வேறு பெயர்களில் இருக்கும். பௌர்ணமி, அக்ஷயா, வின்வின், பாக்கியமித்ரா, இந்த மாதிரி பல பெயர்களில் லாட்டரி வந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. இது 1வது குழுக்களிலிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எனது அனுபவத்தில் காலங்கள் வேகமாக ஓடிவிட்டது. இப்பொழுது 635வது குழுக்களுக்கு வந்துவிட்டது நண்பர்களே. அதாவது 635வது வாரம். இந்த 635வது வாரத்திற்கு ப்ரிடிக்ஷனாக நாம் என்ன எடுக்கலாம் என்றால், அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. இந்த 334 அப்படிங்கிற நம்பரு 2012வது வருஷத்திலிருந்து இதுவரையிலும், அதாவது 2026 இந்த தேதி வரை இன்று தான் முதல் முறையாக விளையாண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. இதற்கு முன்பு 334 என்ற எண்ணை ரிசல்ட்டை நீங்கள் எங்குமே பார்க்க இயலாது. இதுவே ஆட்டத்திற்கு முதல் முறை. அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 2012வது வருஷத்து சார்ட்டிலிருந்து இந்த 26வது ஆண்டு வரை சார்ட் வரை பார்த்திங்கன்னா எங்குமே இந்த 334ங்கிற நம்பர் இருக்காது நண்பர்களே. இப்பொழுது தான் கேரளா லாட்டரி வரலாற்றில் முதல் முறையாக விளையாண்டிருக்கிறார்கள். ஒரு சில நண்பர்கள் ஒரே எண்ணை பின்தொடர்வது வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இந்த எண்ணெயெல்லாம் துரத்தி இருந்தால் அவர்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? கற்பனைக்கு எட்டாத வகை. கற்பனையே செய்ய இயலவில்லை என்பதை. இத்தனை ஆண்டுகள் இந்த எண் பெண்டிங்கிலேயே இருந்திருக்கிறது, விளையாடப்படாமலே இருந்திருக்கிறது. அப்போது இந்த எண்ணெய் என்னவென்று சொல்வது? துரதிர்ஷ்டம் பிடித்த எண் என்றாகத்தான் சொல்ல தோன்றுகிறது நண்பர்களே. 2012லேருந்து விளையாடாமலே இருந்திருக்கு இந்த நம்பர் மட்டும் 334. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் விளையாண்டுருக்காங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, இதை ஒற்றிய இந்த ஆட்டங்களை போன்ற இந்த 34, 75 இது மாதிரி ஆட்டம் எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது 2023ஆம் ஆண்டு சார்ட்டில் ஒரு இடத்துல இருக்குது நண்பர்களே. அது எந்த இடம், எந்த ஆண்டுங்கிறது எனக்கு பார்த்தேன், நான் மறந்துவிட்டேன். ஆனால் அந்த சார்ட்டை டவுன்லோடு செய்து வைத்திருக்கிறேன் நண்பர்களே. அந்த இடத்துல எப்படி நம்பர் இருக்குன்னா, இந்த 34 இருக்குது, இந்த 75 ஒத்து இருக்குது, இந்த 22ம் இருக்கிறது நண்பர்களே. 3-4 ஆட்டங்கள் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து வந்திருக்கிறது. நாம் 2 ஆட்டங்களை வைத்து தான் கணிப்பை எடுப்போம். ஆனால் இதில் 3 நாள் இருக்கிறது. ஆனால் நேற்று நம் பார்வைக்கு படாமல் போனதற்கு, அதாவது இன்று இந்த 34 எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் நான் 2024ஆம் ஆண்டு, அதாவது நான் இது இருக்கிறது 2023வது வருஷத்தில் தான் இந்த 3 ஆட்டங்களும் அடுத்தடுத்து இருக்குது. நம்ம எடுத்தது 2024 ஜனவரி மாதத்தில் எடுத்துட்டோம். ஜனவரி கடைசி தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி ஆட்டங்களை வைத்து எடுத்ததனால் நாம் 2023ஆம் ஆண்டு சாட்டிற்கு நான் செல்லவில்லை நண்பர்களே. அதனால் இந்த இடத்தை நான் பார்க்கவில்லை. சரி, இது போன்ற ஆட்டங்கள் எங்கேனும் இருக்கிறதா, 75, 34 என்று இருக்கிறதா என்று தேடும்போது தான் அந்த ஆட்டம் என் கண்ணில் பட்டது நண்பர்களே. அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது இந்த 2 எண்கள் மட்டுமல்ல, 75, 34 மட்டுமல்ல, இந்த 22மே கூட பொருந்தி வந்திருக்கிறது நண்பர்களே. அங்கிருந்து நாளை கருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கு ப்ரிடிக்ஷனை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம்.
இது 2023ஆம் ஆண்டிற்கு உண்டான சார்ட் நண்பர்களே. இதில் நான் எங்கேயோ பார்த்த நண்பர்களே. இப்போ வந்து நான் தேடுறதுக்கு எங்கேன்னு தேடுவேன், எங்கேயோ பார்த்து வச்சுருந்தேன். எங்கள் ஊர் பகுதியில் பண்டிகை திருவிழா நடந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் மேலோட்டமாக பார்த்து விட்டேன் நண்பர்களே. எப்பொழுதும் அந்த இடத்தை கரெக்டாக நினைவில் வைத்திருப்பேன். ஆனால் இந்த முறை எந்த இடம் என்பதை மறந்து விட்டேன் நண்பர்களே. எங்கேயோ இருந்துச்சு. இது 2023ஆம் ஆண்டு சார்ட்டில் மே மாதத்தில் இருக்கிறது நண்பர்களே. மே மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்கு நண்பர்களே. இப்போ சமீபத்தில் விளையாண்ட ஆட்டங்கள் என்னவென்றால் 622, 975, இன்று விளையாண்ட 334. இது கேரளா லாட்டரியில் 2012 இப்பொழுது தான் விளையாடப்பட்ட எண் 334. இதே மாதிரி ஆட்டம் பாருங்கள் நண்பர்களே, இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 622க்கு வந்து இங்கே 122ன்னு 3 நம்பருமே மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே. 6க்கு 1 எதிர் எண். இப்போ 622க்கு இங்கே 122ன்னு இங்கே இருக்குது. அடுத்தது பாருங்கள், 975க்கு இங்கே வந்து 825ன்னு இருக்குது நண்பர்களே. இந்த பிசி எண்ணான 25ம் இந்த 75ம் ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. பிசி எண்கள் பொருந்தி இருக்கிறது. அடுத்தது 334. இந்த 334க்கு வந்து பாருங்கள், இங்கே 239ன்னு இருக்குது. அப்போது இந்த 34ம் 39ம் ஒரே மாதிரியான எண் தான். பிசி எண்கள் அடுத்தடுத்து 3 நாள் ஆட்டங்களிலும் ஒத்துப்போகிறது நண்பர்களே. இந்த 3 ஆட்டங்களும் ஒத்துப்போகும் காரணத்தினால் அடுத்ததாக உள்ள 621, இதில் வந்து நம்ம பிசி எண்களாக 21 எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. இந்த 621 உள்ள பிசி எண்களான 21 நாளை கருண்யா ப்ளஸ் லாட்ரிக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போது நாளைக்கு வந்து பிசி எண்களாக வந்து நாம் பிசி எண்களாக 21, 26, 71, 76 இந்த 4 எண்களையும் நாளை கருண்யா ப்ளஸ் லாட்ரிக்கு பிசி எண்களாக பயன்படுத்துவது மிக சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. ஏன்னா இப்போ நடப்பில், அதாவது சமீபத்திய 3 ஆட்டங்களும் இதற்கு முன்பு விளையாண்ட 3 ஆட்டங்களும் ஒத்து போகிறது நண்பர்களே. அதனால் வந்து பிசிக்கு மட்டும் இந்த 21, 26, 71, 76 இந்த 4 எண்களையும் வைத்து விளையாடுவது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அடுத்ததாக வந்து 4டிக்கு வந்து ஏ மற்றும் டி எண்கள் எந்த எண்களை பயன்படுத்தினால் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு நாம் வார பேட்டர்னை பார்ப்போம். இது 3D வார பேட்டர்ன் வார சார்ட் நண்பர்களே. இங்கே எப்படி கடைசியாக தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக தெரியாத காரணத்தினால் நம்ம வார பேட்டனை பயன்படுத்துகிறோம் நண்பர்களே. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா 6, 4, 6. அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து 4, அதாவது 4ஐ வைத்து பார்த்தோமானால் 64 என்று வரும் நண்பர்களே. அப்போது ஏ போர்டுக்கு ஒரு 4ஐ வைத்து விளையாடலாம். இல்லை என்றால் இங்கே 4 மேலே 6 2, இப்போ 264,
இந்த இடத்துல ரெண்டை கூட இந்த ரெண்டாம் நம்பர் இந்த இடத்துக்கு கூட வரலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டை பொறுத்த மட்டில், அதாவது இந்த 4க்கு மேலே ஒரு 6 இருக்குது, இங்கே கீழேயும் 6 இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ரெண்டாம் நம்பர் வந்து இந்த இடத்துக்கு வருவதாக நினைத்து 2ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏ போர்டை பொறுத்த மட்டில் 4 அல்லது 2, இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்று விளையாடப்படலாம் நண்பர்களே. இதில் எந்த மாற்றமும் இல்லை. 4 அல்லது ஏ போர்டை பொறுத்த மட்டில் 4 அல்லது 2, இதில் எந்த எண்ணை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இதில் இந்த 2 எண்களில் எந்த எண் மிகச் சரியாக இருக்கும் என்று பார்த்தால், இந்த இடத்துல 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு ரெண்டாம் நம்பரையே பயன்படுத்துவது 4, அதாவது 9க்கு பதிலாக 4 9 ஒரே மாதிரியான எண். இப்போ 4 3 2. முதல் வாய்ப்பாக 2ஐ ஏ போர்டை பொறுத்த மட்டும் முதல் வாய்ப்பாக 2ஐ கொடுக்கலாம் நண்பர்களே. இரண்டாவது வாய்ப்பாக வேண்டுமானால் 4ஐயும் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த 2 எண்களுமே முக்கியம்தான். முதல் வாய்ப்பாக 2ஐ நான் பரிந்துரைக்கிறேன் நண்பர்களே. அடுத்ததாக 4Dக்கு முதல் எண் என்ன தேர்வு செய்யலாம் என்றால், அதுக்கு வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது தெளிவான முடிவுகள் கிடைக்கவில்லை நண்பர்களே எனக்கு. அதனால் நம்ம தினப்பேட்டனை வைத்து பார்ப்போம். இப்போ தினப்பேட்டனில் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 4 ஆட்டத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது, 7 இருக்குது, இங்கே 7ன்னு வச்சுக்குவோம். இது 7க்கு 7 இருக்குது, இது 8, 3ஐ 8ஆக கருதுவோம். 7 8 9 10. 7 7 8 9 10க்கு இங்கே 0 இருக்குது. 10க்கு அடுத்தது 1 11. அப்படி வரும்போது இந்த இடத்துல முதல் டி போர்டில் டி போர்டுக்கு நம்ம 1ஐ பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. 1 அல்லது அதனுடைய எதிர் எண்ணான 6ஐயும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே, ஒன்றும் தவறு இல்லை. முதல் வாய்ப்பாக 1ஐ பயன்படுத்தி விளையாடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. சப்போர்ட்டுக்கு வேணால் இந்த 6ஆம் நம்பரை கூட பயன்படுத்தி எண்களை தேர்வு செய்யலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இனங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்குகளோடு இது ஒத்துப்போகும் பட்சத்தில் நான் குறிப்பிட்டுள்ள எண்களையே நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போது 4Dக்கு நாளைக்கு நாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் என்றால், 4D எண்களில் முதல் எண்ணாக 1, ஃபஸ்ட் நம்பர் 1, இரண்டாவது எண் 2, மூன்றாவதுக்கு 21. இப்போ 12 21 என்ற எண்ணையும், அடுத்தது 12 26, 12 71, 12 76 இந்த 4 எண்களையும் நாளை 4D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. மற்றபடி 3Dக்கு 221, 226, 271, 276 என்ற எண்ணை 3D எண்களாகவும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி ஏசி பிசி எண்களுக்கு நான் குறிப்பிட்ட வடிவத்தில் உள்ளபடியே பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று இந்த டி போர்டு முதல் எண்ணுக்கு பதிலாக 6ஐ கூட பயன்படுத்தலாம். இந்த முதல் ஏ நம்பருக்கு 2க்கு பதிலாக 4 கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே, அது உங்களுடைய விருப்பம். அப்போது சிங்கிள் போர்டுகளுக்கு நம்ம எந்த எண்களை எல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால், டி போர்டு முதல் வாய்ப்பாக 1, இரண்டாம் வாய்ப்பு 6. ஏ போர்டு முதல் வாய்ப்பு 2, இரண்டாம் வாய்ப்பாக 4ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. பி நம்பர் 2 அல்லது 7. சி போர்டுக்கு 1 அல்லது 6. இந்த சி போர்டை பொறுத்த மட்டும் 2 எண்களுமே மிக முக்கியமான எண்களாக நினைக்கிறேன் நண்பர்களே. இதுவே என்னுடைய
ப்ரிடிக்ஷன் நீங்களும் உங்கள் கணிப்புகளோடு மேட்ச் செய்து பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனும்படும் பட்சத்தில் இதே எண்களை நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இல்லை, என்னால் கணிக்க வராது, கணிப்பதற்கு நேரமும் இல்லை, நான் கணிப்பது எதுவும் சரியாக வருவதில்லை என்று நினைப்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு நான் குறிப்பிட்ட இந்த 4 எண்களை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நிச்சயம் வெகு விரைவில் 4D எண்கள் நமக்கு மேட்ச் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நண்பர்களே. அந்த நாள் நாளையாக கூட இருக்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை வியாழக்கிழமை குரு பகவான் அருளோடு அனைவருக்கும் வெற்றி வாய்ப்பை பெறும் நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.